கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அ மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். ஓகே. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல ஆண்டவர் என்ன 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 பேசப் போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு கிறிஸ்மஸ். அதாவது கிறிஸ்மஸ் எதற்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா, பிகாஸ் ஆஃப் பர்த் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம். இன்னைக்கு தான் பிறந்தாரா அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் இந்த மாசத்துல பிறந்தார். குளிர்காலத்துல அப்படிங்கிறதுனால இந்த மாசத்துல அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுகிறோம். தட் இஸ் நாட் அவர் டாபிக். ஓகே. சரி, ஓகே. இந்த எதற்காக இயேசு பிறந்தார்? இந்த பரலோகத்துல ஹெவன்ல இருந்த ஒரு தெய்வம், இந்த உலகத்தையே படைச்ச ஒரு தெய்வம், இந்த வானம் பூமி எல்லாத்தையும் அந்த மனுஷர்கள் உலகத்தில் வாழ்ற அத்தனைத்தையும் படைத்த ஒரு தெய்வம் எதற்காக ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி நமக்கு இருக்குது. ஸோ 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யார் அவள் அப்படின்னா மரியாள். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இயேசுவை பெற்ற தாய், அந்த இயேசுவை சுமந்த தாய். 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அவருக்கு பேர் என்ன? யார் இதை சொல்கிறா அப்படின்னா, ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, யோசேப்பு கிட்ட, அதாவது இயேசுவுடைய தகப்பன் அப்படின்னு தகப்பனாகிய யோசேப்பு கிட்ட வந்து சொல்கிறாரு தேவதூதன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மரியாளுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாயிருக்கு. அது பிறந்ததுக்கப்புறம் அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு என்பதற்கு அர்த்தம் அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல், அப்படி இயேசு என்பதற்கு அர்த்தம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஓகேவா? ஸோ இந்த இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு பிறந்தார் அப்படிங்கிறத தேவதூதன் எப்படி எதுக்காக பிறக்கிறாரு அப்படின்னு வந்து தேவதூதன் சொல்கிறாரு. எதுக்காகனா பெறுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை பாவத்தை நீக்கி அந்த பாவத்திலிருந்து அவர்களை இரட்சிப்பார். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனாய் பிறந்தார். மனுஷனாய் பிறந்து ஏன் அவர் வந்து கடவுளாகவே வர வேண்டியதானே? ஏன் மனுஷனாக வரலாம் அப்படின்னா, ஸோ நம்ம கடவுளாக வந்தால் அப்படின்னா நம்ம வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், உங்களுக்கு என்ன, எங்களை மனுஷனாக படைக்க வச்சுட்டு இது பண்ணாத அதை பண்ணான்னா நீங்கள் மனுஷனாக பிறந்தால் தானே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கஷ்டம், அதெல்லாம் சொல்லுவோம்ல. உங்களுக்கு மனுஷனாக பிறந்திருந்தா தெரியும் நாங்கள் படுற கஷ்டம், நாங்கள் ஏன் இந்த தப்பெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் சொல்கிறதுக்கு தான் அவர் மனுஷனாக பிறந்தார். அது எல்லாத்தையுமே அவர் ஓவர் பண்ணார். இந்த தவறு செய்யாத, இந்த பாவம், இது ஒரு பாவம், இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை செய்தும் காமிச்சார். எப்படின்னா, மனுஷனாக பிறந்து நம்மளால் கண்டிப்பாக இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியும். ஒரு மனுஷனால் கண்டிப்பாக இந்த பாவங்களை செய்யாமல், நம்ம சொல்லுவோம் இல்லை கடவுளால் செய்ய முடியாது, பட் மனுஷனால் செய்ய முடியாது. கடவுளால் கண்டிப்பாக இந்த பாவங்களை செய்யாமல் இருக்க முடியும், பட் மனுஷனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கான ஆன்சருக்காக தான் அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து அந்த சீன்ஸ், அந்த பாவத்தை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணார். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்மளால் இந்த பாவத்தெல்லாம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எதெல்லாம் பாவம், எந்த பாவத்தையெல்லாம் நீக்கிறதுக்காக அவர் வந்தார் அப்படின்னு விலக்கி ரட்சிப்பதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படி 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? பாவம் அப்படின்னா வந்து கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம் பாவம்னு சொல்கிறோம். கரெக்ட், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பாவம். ஆனால் இதை தாண்டி இயேசு ஒரு காரியங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தன் சகோதரனை நியாயமில்லாமல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் கொலை செய்யாது இருப்பாயாகங்கிறது தான் பாவம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உரைக்கப்பட்டது. அதுதான் பாவம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் பாவம் இல்லைப்பா. நீங்கள் கொலை செய்கிறது மட்டும் கொலை செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற அந்த அந்த கொலை செய்கிறதுக்கான பேசிக் காரணம் என்னது? கோபம். ஒருத்தவங்கள சீன்னு திட்டுறது. இப்போ ஒருத்தவங்கள நம்ம வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை நம்ம பேசிட்டோம்னா அவங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும். அவங்க நம்மளை திட்டுவாங்க. இப்படி வாக்குவாதங்கள் வந்து பெருகி கொண்டே போய் அது என்னவும் எதில் முடியுது? கொலையில் முடியுது. எதுக்கு நீ கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே வரைக்கும் போகிற? அதுக்கு நீ என்ன பண்ணிவிடு? ஃபஸ்ட்டு ஸ்டாப் இல்லை, பேசிக்லேயே என்ன பண்ணிவிடு? ஸ்டாப் பண்ணிவிடு. அதுதான் அவர் சொல்கிறாரு. நீ அதை செஞ்சாலே பாவம் இல்லை. ஒரு சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறது என்னதுதான்? பாவம் தான். நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவனும் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். அதை விட மேலானது மூடனே, முட்டாள், நான்சஸ் அப்படிலாம் சொல்கிறல, லூஸு அப்படின்லாம் அந்த வார்த்தைகள், பைத்தியம், அந்த வேர்டெல்லாம் சொல்கிறோம். அது சொல்கிறவனே என்னதுதான் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு. அப்படின்னா நம்ம பாவம் செய்கிறவனால தான் எரிநரகத்துக்கு போகிறோம். எரிநரகத்துக்கு போகிறவங்க யார்? பாவம் செய்கிறவங்க. அப்போ என்ன பாவம்? கொலை செய்கிறது பாவம் இல்லை, கொலை செய்கிறது பாவம் தான். அதை விட அது கொலை செய்கிறது வந்து லாஸ்ட்டு. அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னது? ஒருத்தர் நம்ம வாக்குவாதத்தில் வாயில் பேசி சண்டை சொல்கிறோம். அப்போ அதையே நீ ஃபஸ்ட்டு அதையே இங்கே நிறுத்திட்டேன்னா அங்கே ஏன் கொலை செய்கிறதுக்கு போகிறோம்? அப்போ இதுவே பாவம் தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறது எது பாவம்னு சொல்கிறாரு? முன்னோர்களுக்கு வந்து கொலை செய்கிறது தான் பாவன்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அது மட்டும் பாவம் இல்லைப்பா, நீ கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே செய்கிறியே, நீ லூஸு, மெண்டல், அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, மூடன், மற்ற சகோதரனை கோவிச்சு கொள்வது, கோவப்படுறது, இதுவே பாவம் தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் 27, அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு, அதாவது முன்னோர்களுக்கு உரைக்கப்பட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விபச்சாரம் செய்கிறதற்கு எது பேசிக், எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஏன் வந்து பாவம்? அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகிற? அதுக்கு முன்னாடியே கீழே ஸ்டாப் பண்ணிவிடு. அதுக்கு பேசிக் என்னது? ஒருத்தவங்கள ஒரு லஸ்ட்டாக இச்சையோட பார்க்குறதே பாவம் தான் அப்படிங்கிறாரு அவர். அதுதான் பாருங்கள், 28ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்கிறாரு, ஒரு ஸ்திரியையோ இல்லை ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்கிறான். நீ போய் ஒரு ஃபிசிக்கலாக போய் விபச்சாரம் செய்கிறது தான் விபச்சாரம் இல்லைப்பா, அது இல்லைப்பா. நீ போய் ஒரு ஸ்திரியையோ ஒரு ஆண் மகனையோ ஒரு பெண் பிள்ளையையோ ஒரு இச்சையோட லஸ்ட்டோட நீ பார்க்குறதே என்னது தான்? அது விபச்சாரம் தான். எதில்? நீ இருதயத்தில், உன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணுற? விபச்சாரம் பண்ணுற. நீ விபச்சாரம் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுதான் பாவம் இல்லை. அதுதான் சில பேர் அதுதான் பெரிய பாவம், உலகத்திலே பெரிய பாவம் விபச்சாரம், கொலை செய்கிறது தான் பெரிய பாவம்னு சொல்கிறப்ப. ஆனால் ஆண்டவர் ஜீசஸ் சொல்கிறாரு, உலகத்திலே பெரிய பாவம் ஒருத்தவங்க மேலே கோவப்படுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, ஒருத்தவங்கள லஸ்ட்டாட பார்க்குறது, ஒரு இச்சையோட பார்க்குறது, இதெல்லாமே பெரிய பாவம் தான். இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் சின்ன பாவம். ஆனால் என்னது? இதெல்லாம் சின்ன பாவம். இந்த சின்ன சின்ன பாவங்கள் தான் நாளடைவில் என்ன ஆகுது? பெருசாக போய் பெரிய காரியத்துக்கு இதுவாகுது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் பெரிய அளவுக்கு கொண்டு போகிற? சின்னதுலேயே அதை நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா உனக்கு சரியாயிடும். அப்போ என்னதான்? அப்போ சின்னது பண்ணுறதும் பெரிய பாவம். சின்னதும் விஷத்தை கொஞ்சோண்டு குடித்தாலும் விஷம் தான், அதிகமாக குடித்தாலும் விஷம் தான். அதுதான், நீ சின்னதாக செஞ்சாலும் பாவம் தான், பெருசாக செஞ்சாலும் பாவம் தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. நீ ஏதுதான், அதுவும் உனக்கு பெரிய பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுலேருந்தெல்லாம் மனிதர்களை கொண்டு வரத்துக்கு தான் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஓகே, இன்னொன்று பார்க்கலாம். தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நிறையா இருக்குது. நம்ம முக்கியமானதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும்
விட்டு விடு, விட்டு கொடுத்துரு, விட்டு விடு அப்படின்றாரு. ஒருத்தன் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை, இல்லை உன்கிட்ட இருக்கிற பொருளை, உன்கிட்ட இருக்கிற லேண்டு, இல்லை எதையோ ஒன்று சம்திங், எதையோ உனக்கு சொந்தமான உன்னோடது தான், ஒன்றுது இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் வந்து என்ன சொல்ல, உன்னது தான்ப்பா, அதை நீ யாருக்கிட்ட விட்டு கொடுத்துறாதப்பா அப்படின்னு சொல்லலை. ஒன்றுது தான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துக்குமே தெரிஞ்ச ஒன்றாக இருக்கும் இது உங்களுதுன்னு. ஆனால் அதுக்காக ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டு உங்களை வந்து இது என்னது எனக்கு குடு சண்டை போடுறாங்க பாருங்கள், உங்கள் கூட வழக்காடுறாங்க பாருங்கள், உங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஈவன் உங்களை கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கே தெரியும் அது உங்களுதுன்னு. தெரிஞ்சுமே உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அவங்ககிட்ட வந்து அதை பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. தெரியும். அப்போ என்ன பண்ணு, அது உன்னதுன்னு தெரியும். நீ வந்து அவங்க வந்து உனக்காக உங்ககிட்ட இருக்கிற அந்த மேலே இருக்கிற ஒரு வஸ்திரத்துக்காக உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா, நீ ஏன் அவங்கக்கிட்ட என்ன பண்ணிவிடு, அந்த அங்கேயவே காட்டி கொடுத்து அங்கேயவே விட்டு கொடுத்துரு. ஒரு மேலே இருக்கிற சட்டைக்காக வெறும் ஜஸ்ட் இதுக்காக சண்டை போடுறாங்கன்னா ஃபுல் போர்ஷனை விட்டு கொடுத்துரு, உனக்கு நான் வேறு தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். ஓகேவா. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்த பண்ணினா ஆல்ரெடி 2 மைல் தூரம் போ. தட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க கூட நீ போய் ஆர்கியூ பண்ணாத. அவங்க வந்து இதுதான் கரெக்டு ஆமாம் அப்படின்னா, அது அவங்களுக்கே தெரியும் அது கரெக்ட் இல்லை இதுதான் கரெக்டுன்னு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நியாயப்படுத்த பார்ப்பாங்க. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறத படப்பாங்க. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. ஆனால் கடைசியில் நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு யார் மூலமாவது அவங்களுக்கு தெரியப்படுத்துவார். அவங்களுக்கே ஷேம் ஆகும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வேஸ்ட் ஆஃப் த டைம், நம்ம போய் அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இதுவும் பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா. அவங்கக்கிட்ட போய் வழக்காடுறது, தீமையோடு எதிர்த்து நிற்கிறதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. இதை தவிர என்னெல்லாம் பாவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலாத்தியரில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை விட என்னென்னலாம் பாவம் இருக்குன்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகையை பல வருஷம் பகையாக இருப்பாங்க, அதுவும் பாவம்தான். விரோதம், வைராக்கியமாக இருக்கிறது, நான் பேசவே மாட்டேன், எல்லா விஷயத்தில் வைராக்கியமாக இருக்குது, கோபம், சண்டை, பிரிஞ்சு போகிறது, மார்க்க பேதங்கள்லாம் மார்க்கத்திலே நிறையா டிவிஷன்ஸ் வச்சுக்கிறது, பொறாமை, கொலை, வெறி, களியாட்டுனா வெறினா வந்து அது பயங்கர வெறி ஆகுறது, அந்த மதுபானத்தினால் வெறி கொள்வது, களியாட்டுக்கள். ஸோ இதெல்லாமே என்னதான் களியாட்டுனா, இந்த பப்ஸ் கிளப்பு இதெல்லாமே களியாட்டுக்கு தான். ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னதான் பாவம். இதிலிருந்து ரட்சிப்பதற்காக, இதிலிருந்து கொண்டு வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வந்து அவர்களுக்கு ரோல் மாடலாக காமிச்சார். எப்படி மீட்டுக்கொள்வார், வந்து ஒரு ஜிம்புமா மாதிரி போடுறதா இல்லை, உன்னாலே முடியும்ப்பா, இந்த உலகத்தில் பிறந்த மனுஷரால் கண்டிப்பாக இந்த பழக்கம்லாம் இல்லாமல் இதெல்லாம் செய்யாமல் கண்டிப்பாக ஒரு மனிதனாக, ஒரு புனிதமான உள்ள மனிதனாக வாழ முடியும் அப்படிங்கிறத ஒரு ரோல் மாடலாக அவர் செஞ்சு காமிச்சார். இந்த பாவங்கள் எதையுமே செய்யாமல், இந்த பாவங்களை எதையுமே மற்றவர்களுக்கு முன்னே, ஏன்னா அவர் மனுஷனாக இருந்தார், அவருக்கும் இந்த மாதிரி உணர்ச்சிகளாக இருக்கும், கோபம் வரும், எல்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மனிதனாக வாழ்ந்து காமிச்சார். இந்த பாவத்தெல்லாம் நம்மளால் செய்யாமல் இருக்க முடியும் என்பதை காமிச்சார். சரி, இதிலேருந்து விலகணும் அப்படின்னா எப்படி அவர் வந்து விலக்குவார், இந்த பாவத்தை எப்படி நம்மக்கிட்ட விலக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி நம்ம பாவத்திலேருந்து விடுதலையாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பாவத்திலலாம் நம்ம இருக்கிறோம். நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பாவம் அப்படின்னு. சின்ன விஷயந்தான் பாவம் இல்லை, அதுதான் பெரிய பாவம். பெரிய விஷயமும் பெரிய பாவம் தான், இதுவும் பெரிய பாவம் தான். ஸோ இந்த பாவத்தில் இருந்தால் நம்ம விடுதலை வரணும் அப்படின்னா சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை வெறும் பைபிளில் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். சத்தியம் அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அப்படின்னா சத்தியம். ஓகேவா. ஸோ இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், அறிய வைக்கணும். இந்த வேதத்தை நமக்கு சொல்லி கொடுத்து அந்த வேதத்தை நம்ம அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நமக்கு தெரிய வச்சு அறியப்படுத்தி அந்த அறிந்து கொண்ட சத்தியத்தின் மூலமாகவே நமக்கு விடுதலை. சத்தியத்தை அறியணும், அறிந்து கொண்ட சத்தியம் தான் நமக்கு விடுதலையாக்குமே தவிர, இந்த பைபிளில் சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வச்சுக்கிட்டு சில பேர் தூங்கும்போது இப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் அதுலேருந்து நமக்கு விடுதலை வராது, அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஓகேவா. ஸோ விடுதலை வராது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக, விடுதலை தரக்கூடியதாக, நம்ம எந்த காரியத்தில் நம்ம வந்து எந்த பாவத்தில் நம்ம இருக்கிறோம்
பொறாமை இருக்கும் சில பேருக்கு. சில பேர் கோபம் அதிகமாக கோபப்படுவாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயும் சண்டை போடுவோம். சில பேர் பிரிவினைகளுக்காக அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருப்போம். சில பேர் இந்த மாதிரி லஸ்ட் இருக்கும். ஸோ இதிலலாம் நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா, இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நம்ம இருதயத்தில் கொண்டு வந்து, அந்த இருதயத்தில் அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிற அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த சத்தியம் நம்மளை அப்பொழுது தான் இந்த சத்தியம் விடுதலையாக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். ஸோ இதற்காக தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனாக பிறந்ததற்கான காரணம், எதற்காக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்ததுனால. எதற்காக பிறந்தார்? பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களை பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கப்படும்படியாக விழுந்தார். ஸோ என்ன பாவம்னு சொல்லியிருக்கேன், எதுலேருந்து நம்ம எது அப்போ எப்படி ரட்சிப்பார் என்பதை நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். மறுபடியும் மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் பிறந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த உலகத்தையே படைச்சு, இந்த வானத்தையே அண்டசராசங்களை படைச்ச தெய்வம் நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து இயேசுவாக எங்களுக்கு காமிச்சு, அப்பா இயேசு இந்த உலகத்தில் படைச்ச தெய்வம், இந்த உலகத்தையே படைச்ச தெய்வம் இயேசுதான் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சு, அப்பா அதிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா மனிதனாக பிறந்து இந்த மனிதர்கள் எப்படி பாவங்கள்லாம் செய்கிறாங்களோ அந்த பாவத்திலேருந்து எப்படி வெளியில் வரணும், கடவுளால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை செய்யாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் மனுஷனாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கண்ணு முன்னாடி ரோல் மாடலாக இருந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கீங்க இயேசு சுவாமி. அதை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வேதத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டு அதன் மூலமாய் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. இயேசு நாமத்து பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு என்னென்ன பாவத்திலலாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்கள் உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஆமென்.